அன்புக்குரியவர்களே, இன்றைய மறைவுரை சிந்தனைக்கு முதல் வாசகம் எரேமியா நூல் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய உள்ள அந்த பகுதியிலே 3வது வாக்கியத்தை மட்டும் நாம் எடுத்து சிந்திக்கலாம் என்று உங்களை அழைக்கின்றேன். அங்கு எரேமியா வழியாக இறைவன் கூறுவது, உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்று கூறுகிறார் ஆண்டவராகிய கடவுள். அன்புக்குரியவர்களே, யோவான் எழுதிய முதல் திருமடல் 4ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அன்பே கடவுள், அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் என்று கூறுகிறார். அதே யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே இயேசு விடுக்கும் அழைப்பாக கூறுவது, என் அன்பில் நிலைத்திருங்கள் என்பதுதான். கடவுளுக்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டுமானால் அது அன்பு என்று சூட்டலாம். கடவுளுக்கு ஒரு முகம் இருக்குமானால் அது அன்பின் முகம் என்று நாம் சொல்லலாம். திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே கூறுவது இங்கு பொருத்தி பார்க்க மிகவும் சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்லுவார். தாயுமானவர் கூட அன்பை பெருக்கி என் ஆறு உயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே என்று பாடுகிறார். ஆகையினாலே அன்பு என்றால் அது இறைவன், இறைவன் என்றால் அன்பு. அவருடைய அன்பு முடிவில்லாதது, அது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாதது, எந்த ஒரு வேறுபாடும் பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் பாராதது, அளவற்ற விதமாக பொழியப்படுவது. அதுதான் இன்று நமக்கு வாக்குறுதியாக கொடுக்கப்படுவது. அந்த அன்பின் அடையாளமாக வெளிப்பாடாக இறைவன் முதலில் மனிதனை படைத்த போது தன்னுடைய உருவில், தன்னுடைய இயல்பில், தன்னுடைய மறு வடிவமாக மனிதனை படைத்தார். தன்னுடைய இயல்பை மனிதனுக்கு கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். 2ஆம் கட்டமாக, இறுதி கட்டமாக, நிறைவான விதமாக அந்த மனித இயல்பை தான் பெற்றுக்கொண்டு அவர் மானிட வடிவில் இயேசுவாக தோன்றியதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இறைவன் கொடுப்பதானாலும் அது அன்புதான், இறைவன் பெறுவதானாலும் அது அன்புதான். ஆகவேதான் கட்டளைகளிலேயே முதன்மையான கட்டளை எது என்று சட்ட அறிஞர் இயேசுவிடம் கேட்டபோது, உன் ஆண்டவராகிய கடவுளை முழு மனதோடு, முழு அறிவோடு, முழு ஆற்றலோடு நீ அன்பு செய் என்று சொல்கிறார். உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய், இது அதற்கு இணையான ஒத்த கட்டளை என்றும் அதை இணைத்தே காட்டுகிறார். ஆகையினாலே இறைவனை நாம் நெருங்கி செல்லுவதும், இறைவனை வணங்குவதும், வழிபடுவதும், அவருடைய அன்பை பல்வேறு விதங்களில் நாம் பெற்று அன்பு வடிவமாக நாம் மாறுவதற்காகத்தான். நாமே மற்றொரு இறைவனின் நடமாடும் கோவிலாக மாறுவதற்காகத்தான். எதற்கு? அது நம்மோடு உடன் வாழும் மனிதர்களுக்கு அந்த அன்பை பகிர்ந்து வெளிப்படுத்தி அவர்களையும் அன்பு வடிவமாக மாற்றுவதற்கு, அவர்களையும் இறைவனில் இணைந்து கொள்ள அவர்களை அழைத்து கொண்டு வருவதற்கு. ஆகையினாலே அன்புதான் அனைத்திலும் உயர்நெறி என்று பவுல் குறிப்பிடுவதை நாம் மறந்து போகக்கூடாது. என்ன இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும், எப்படி இருந்தாலும், அன்பு ஒன்று மட்டும் நம்மை நிரப்பி இருக்குமானால் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை, எதற்கும் நாம் தயங்க தேவையில்லை. எல்லாமுமே நம்மை நிரப்பும், நம்மை உயர்த்தும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. அன்பே கடவுள். அந்த கடவுளில், அன்பு கடவுளில் நாம் நிலைத்து நிற்க முயலுவோம். அந்த இயேசுவின் இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அந்த அன்பை அள்ளி பருகுவோம். அந்த அன்பை நாம் பிறருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அன்பால் நிரம்புவோம். அன்பால் இந்த உலகை
நிரப்புவோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.